இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒருவரின் செயலை வைத்து, வார்த்தையை வைத்து, முகபாவனையை வைத்து, ஒரு டிசிஷனை வைத்து ஏதோ ஒன்று பண்றாங்க. அதை வச்சு அதாவது அந்த வார்த்தையை வைத்து, அந்த செயலை வைத்து முடிவு பண்ணக்கூடாது. உணர்வின் அடிப்படையில் உணர்வு பூர்வமாக, அதில் அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மெசேஜில். அது எப்படி அப்படின்னா, பிரச்சனை என்னன்னா, கேட்ட கேள்வியிலேயே நான் ஏன் இதில் எடுத்துடுறேன் அப்படின்னு வரும்போது, ஏன் இதில் அப்படின்னு எடுக்கும்போது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா, அந்த உணர்வுக்கே போகிறதில்லை. உதாரணத்துக்கு, ஒருத்தர் நீ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கோபப்படுறாரு அப்படின்னா, என்னடா லூஸ் மாதிரி பேசுற, கிறுக்கு போயல அப்படின்ட்டு ஒரு மூஞ்சியை சுழித்து கொண்டு, நாக்கை கடித்து கொண்டு, ஒரு கோபமாக நெத்தி புருவத்தை சுருக்கி கொண்டு ஒரு கோபமா பேசின உடனே நம்மால் டோட்டலா வெகுண்டு விழுந்துரும். நீ அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு உள்ள உணர்ச்சி இவனுக்கு பொங்கிருக்கான். ஆனா இதுல எப்படி பார்க்க சொல்றான்னா, அப்போ நம்ம பண்ணிய விஷயம் அவனுக்கு உணர அளவுல இந்த அளவுக்கு கொந்தளிக்க செய்துள்ளது அப்படிங்கிறத உணரணும். இப்போ ஒருத்தன் உணர்ச்சி பொங்க திட்டுறான், கோபப்படுறான் அப்படின்னா, அப்ப நான் செய்த செயலோ பேசியதோ ஏதோ ஒன்று அவனுடைய உள் உணர்வுலத்தை தைத்து அவனை கொந்தளிக்க செய்கிறது. அது என்ன என்பது உணரணும். அது விதை என்ன, விதையின் அவுட்புட்டு தான் அவன் மூஞ்சி சுழிக்கிறது, வார்த்தை, செயல், கோபம், நம்மளை அடிக்க வர்றது, திட்டுறது எல்லாம் பண்றான். எதுக்கு பண்றான்? அப்ப நான் செய்த செயல், என்னை பற்றின ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அவன் உள்ளே இருந்து ஏற்றுகிறது. அது என்ன என்பதை உணர்ந்தால் நீ உணர்வுல இருக்க. ஆனா அப்படி இல்லாம நம்ம டைரக்டா அவனுடைய அந்த வெளிவந்த அந்த செயல்களிலேயே நான் டைரக்டா என் புலன்களை வச்சு அப்படியே நான் என்ன வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா அங்கதான் காலி ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் அவன் உணர்வுல எங்க தைக்கப்பட்டுள்ளது அதை உணர்வு பூர்வமா ரசிக்கணும். ஞானதேவர் சொல்லியிருந்தார், அதாவது உண்மையை விளங்க வேண்டும் என்றால் கற்பனையில் கலப்பில்லாமல்ட்டு நம்ம கோதண்டாமையர் போட்டிருந்தாரு. ஆனா அதுக்கு ஞானதேவர் பிரேமைங்கிறதோட பாவம்னா உணர்வு. இப்ப ஒரு மாலை நேரத்தில் ஒரு கயிறு இருக்கிறது, அது பாம்பா கயிறான்ட்டு எவனுக்கு சரியா தெரியும்னா எவன் பாவத்தோட பாக்குறான்னு அவனுக்கு உண்மை தெரியும். அப்போ ஒரு விஷயத்தை பாவத்தோடு அணுகணும் அப்படின்னாரு. அததான் இன்னைக்கு மெசேஜா போட்டது. அப்ப பாவம்னா என்ன? உணர்வு. அப்ப அவன் உணர்வு என்ன? இங்க போய் அவர் தப்பா புரிஞ்சுட்டு இல்ல ரைட்டா புரிஞ்சுட்டு இப்படி தைப்பு விட்டதா என் வார்த்தை அப்படின்னு அந்த உணர்வுடன் என் உணர்வை கலந்து அறிவுபூர்வமாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா அவரும் பாதிக்காம, குலமும் பாதிக்காம, நானும் பாதிக்காம அதற்கு உண்டான தீர்வை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டது. ஆனா பொதுவா நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்த உடனே அவரு உள்ள உணர்வுல இருக்கிற பிரச்சனை, உணர்வுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன ஆகுது, அதை அவர் வெளிப்படுத்துற விதத்தை வச்சுக்கிட்டு அந்த உணர்வை மதிக்கிறதே இல்லை. இவர் திட்டாரு, கோபப்படுறாரு, எரிஞ்சு விடுறாரு. இந்த பாதி நேரங்களில அவன் உணர்வையே அங்க வெளிப்படுத்த மாட்டான். உணர்வை வெளிப்படுத்தாமல் வேறொன்றை வெளிப்படுத்திட்டு இருப்பான். அது நம்ம பாவத்தோட இருந்ததான் அந்த உணர்வு புரியும். உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. அதுல ஒருத்தர் ஹர்ட் ஆயிடுறாரு. தான் ஹர்ட் அவர் உணர்த்தல, நீ எப்படி இதை பேசலாம், உதாரணத்துக்கு ஆன்மீகத்தை எப்படி பேசலாம், இந்த பிரச்சனை ஆன்மீகத்தை பேசினது இல்லை. அவர் சொல்லிய ஒரு தியரி அவர் உணர்வை எங்கேயோ தைத்து விட்டது. அப்ப என் உணர்வு இதை என்னை பாதிக்கிறது, இப்படி இந்த உணர்வை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்லாம் அவர் தன் உணர்வை வெளிப்படுத்தல. ஆனா அதுதான் நான் பாதித்திருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அவர் மொட்டையா அவனுக்கு லெசன் எடுக்கிற மாதிரி அது ஒரு கோபமாக கொந்தளிக்கிறார். அந்த உணர்வை அவர் புரிஞ்சுக்காம அவர் கோபமா ஒன்ன கொந்தளிக்கிறான்.
அப்போ உணர்வு தான் நாங்கள் மீன் பாவத்தோட பார்க்கணும் இல்லையா? பாவத்தோட பார்த்து ஓஹோ இந்த இந்த வரிகள், இந்த வார்த்தைகள், இந்த செயல் அவரை இப்படி புண்பட்ட வைக்க இருக்கிறதாம அது நியாயம் தானே அப்படின்னா அதுக்குண்டான உணர்வுபூர்வமான ஒரு அறிவுபூர்வமான தீர்வு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த செயல், அந்த மூஞ்சி சுழித்தல் ஆக்ஷன் உடனே முடிவு பண்ண வேண்டியது. அதற்கு அந்த முடிவுல இருந்து வெளியே வரும்போதும் நமக்கும் உணர்வுபூர்வமா வராது, மிஷின் மாதிரி அப்படியே கத்த வேண்டியது. அடுத்து அதுல அறிவும் இருக்காது, ஒரு மண் இருக்காது, அப்படியே வண்டி போகக்கூடாது. அப்படி போகாம எந்த விஷயமாக இருந்தாலும் பாவத்துடன் பார்க்கும்போது அவனுடைய உணர்வு பூர்வம், அப்ப என்னுடைய உணர்வை அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தி அங்கே அனைவருக்கும் உகந்த ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மெசேஜுக்கு உண்டான பதில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம உட்காந்து நிதானமா அந்த சவுண்டு அந்த வேகத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த ஒரு பணிவெல்லாம் இல்லை, பணிவற்ற தன்மையெல்லாம் ஒதுக்கிட்டு என்ன சொல்ல வர்றா, இது எதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்ற உணர்வுக்குள்ள போய் பார்க்கணும். அதுதான் இப்ப பிராக்டிக்கல். ஆனா அவ உணர்வை வெளிப்படுத்த மாட்டா. அவ ஒன்னும் தமால்னு ஒரு வார்த்தையை போட்ட வேண்டியது, அது உங்களுக்கு ஆகும் எனக்கு ஆகாது. எதை என்ன சொல்றா, என்ன புரிஞ்சுக்கிட்டா, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு காரணமா அதை எடுத்துக்கோங்கிறேன். யாருக்கும் அறிவு இல்லை, அது ஞானதேவர் சொல்றாரு. நீ பாவத்துடன் அணுகினால் உண்மை புரியும், கற்பனையில் கலப்பில்லாமல் அணுகினால் உண்மை புரியும். அதை விட்டு நீ டக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை உணர்வை தாக்கின உடனே அதை அறிவுடனும் பாவத்துடனும் உணர்வு பூர்வமா அனுப்பாம மெஷின் மாதிரி நீ சப்கான்சியஸ்ல இயக்கிட்டு இருந்தா உண்மை உனக்கு தெரியாமல் போயிரும்பா. இத்தனை நாள் நீ அப்படிதான் இருக்கிற. கொஞ்சம் நிதானமா யோசிப்பாரு. ஒருத்தனை செயலை வைத்து எடை போறாரு, அந்த கண்டிஷனை கொண்டு வா. மூஞ்சியை சுழிக்கிறான், திட்டுறான், வார்த்தையை ஒருமையில போடுறான், உன்னை வேற மாதிரி செயல் இருக்கு. ஆனா அந்த செயலை ஒதுக்கிட்டு உணர்வுடன் பார், ஆழத்துடன் பார். செயலை வைத்து வார்த்தையை வைத்து அதையெல்லாம் ஒதுக்கிட்டு எதற்காக எந்த உணர்வில இருந்து இவர் சொல்லுகிறாருன்னு யோசிச்சாதான் மண்டைக்கு வரும். அப்படி யோசிச்சும் வரலன்னா கேட்போம். எனக்கு புரியலன்னா எந்த உணர்வுல நீங்க சொன்னீங்கன்ட்டு கொஞ்சம் சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு சொல்றேன். நான் என் உணர்ச்சியில இருந்து என்ன பண்றேன், நான் என்ன பண்றதுன்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த செயலையும் அந்த வார்த்தையும் அந்த சூழலையும் பாதிச்சிருவ. ஒரு தண்ணீருக்கு சலசலப்பாயிட்டது, அப்ப உள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? அதுதான் சொல்றேன், நீ சலசலப்பை விட்டுரு. ஏன் சலசலப்பாச்சு? வெளி வார்த்தைகளை பற்றி தொங்காத, ஒதுக்கு. எதற்காக அண்ணன் சொன்னார், எந்த உணர்வின் அடிப்படையில சொன்னார், அது நோக்கம் என்ன, எங்கே என்னிடம் தவறு இருக்கிறது, ஏதோ அவர் சொல்றாரு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்ச பிறகுதானே லோடே வரணும். வெறும் வார்த்தையை வச்சே லோட வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி புரியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உணர்வு பூர்வமா அனுபவி. அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சமீபமா வைரல் ஆயிட்டு இருக்கிற வீடியோ தான். ஒரு செகண்ட் அவர் ஏன் பாதிச்சார் அப்படின்னு யோசிச்சோம்னா ஓ சரி இவர் பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அங்க அந்த ஆக்ஷன், அந்த வார்த்தை, அந்த அதை வச்சு போர் பண்ணிட்டு இருந்தா அது போர் போய்கிட்டே தானே இருக்கும். மாறி மாறி உணர்வை புரிஞ்சுக்காம. இப்ப வாத்தியார் புரிஞ்சிருக்கணும் எந்த உணர்வில் இவன் பேசுறான். யாரும் ஃபியூச்சர்ல தவறே பண்ணாதீங்க, தவறு பண்ணா நீங்க தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. இங்க நீங்க போலீஸ்காரன் இருந்து தப்பிச்சிடலாம், வீட்டுல அம்மா அப்பாட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா ஒண்ணு இருக்கு, நீங்க பண்ணுவதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதன் விளைவா உனக்கு ஆப்பு இருக்கு. அதனால தவறு பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நீ நினைக்காத. நீ கண்டிப்பா தவறை பண்ணக்கூடாது. இதுதான் நோக்கம். அந்த நோக்கத்துல யாரும் தப்பு சொல்ல முடியாது. அப்ப அந்த நோக்கத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். நோக்கத்தை புரிஞ்சுக்காம அவர் பாதிச்ச உடனே டக்குன்னு எகிரி அடிக்கிறாரு.
எகிரி அடிக்கிற ஒரு நோக்கத்தை அவன் புரிஞ்சிருக்கணும். ஏன் இவர் இவ்வளவு வேகத்துல, இவ்வளவு கோபத்துல, இவ்வளவு ஆவேசத்துல நம்ம மீது ஒரு இதை திணிக்கிறாருன்னா எங்க இவர் பாதிச்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கிறணும். அவருக்கு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. புரியுது. அவர் மாற்றுத்திறனாளி. இந்த வார்த்தை அவருக்கு இப்படி போய் தைத்திருக்கலாம். இப்போ நாளைக்கு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவான், இவர் என்ன பண்ணாரோ இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸே அவமரியாதை பண்ற ஒரு சூழல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு போயிருக்கணும்? அப்போ அவர் அந்த உணர்வு அங்கே யாராக இருந்தாலும் அது தைக்கப்படும் தான். ஸோ அந்த உணர்வை பார்த்துட்டோம் அப்படின்னா அது நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். 2 பேருமே உணர்வை பார்க்கல, அதன் விளைவு தான் நீங்க கொந்தளிக்கிறீங்க. பார்க்க பழகு, கொஞ்சம் ஆழமா பார்க்க பழகு. நான் அழகா இருந்தவன்லாம் நல்லவன், வெள்ளையா இருக்கிறவன்லாம் நல்லவன், கருப்பா இருக்கிறவன்லாம் ரவுடி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானா அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? அது அப்படிலாம் இல்லடா, ஒரு சின்ன குழந்தை வருது, கருப்பா இருக்கிறவன்லாம் ரவுடிமா, வெள்ளையா இருக்கிறவன்லாம் ஹீரோமா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. அதை பேஸ் பண்ணி அவன் வாழ்க்கையில இயங்கிட்டு இருந்தா அவன்கிட்ட போய் நீ என்ன சொல்லுவ? இங்க வா, முதல்ல அவர்களின் கலரை வைத்து உருவத்தை வைத்து எடை போடுவதை நிறுத்து. இந்த உடம்பை தாண்டி கலரை தாண்டி அவங்களுடைய உணர்வுக்கு போ. அவன் குணம் என்ன, அவன் அறிவு என்ன, அவனுடைய பிஹேவியர் என்ன அப்படின்னு போய் பாரு. முட்டாள்தனமா டக்குன்னு இந்த உடம்பு, அந்த அவன் மூஞ்சி, அவன் ஹேர் ஸ்டைலு, இவன் கருப்பா இருக்கான், மீசை கருகருன்னு வச்சுக்கோ. இந்த பழைய கால படத்துல தான் காட்டுவான். அந்த கன்னத்துல ஒரு மச்சம், சுருட்ட முடி, பெரிய மீசை, அந்த கட்டுமஸ்தான ஒரு ஒயரு, பெரிய வயிறு, அவன் ரவுடி. ரவுடிலாம் இப்படிதான் இருப்பான். ரவுடி ஸ்மார்ட்டா இருக்க மாட்டானா? ஹீரோவோட அழகா இருப்பானா? அது பெங்களூர்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் சொல்றாரு, பூனால இருந்து ஒரு திட்டு கும்பல் வருது, ஏதோ பேரை சொல்றான், அந்த இனத்தை பேர் சொல்றான். அவன் 6 அடி ஹைட்டு, எவனுமே எந்த ஹீரோமே அவனுக்கு நிக்க முடியாதான். அவ்வளவு ஸ்மார்ட், அவ்வளவு அழகா இருப்பானுங்களாம். அவ்வளவு கட்டுமஸ்தான உடம்பா, ஜிம் பாடிங்க. ஆனா பண்றது திருட்டு வேலை. அதை வச்சு இட போடாத ராசா அப்படின்னு அந்த பையன் சொல்ற மாதிரி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உடனே அந்த பையன் அதெல்லாம் முடியாதுங்க, நான் எடுத்த உடனே நான் கலரை வச்சு எல்லாம் முடிவு பண்ணிடுவேங்க, நான் என்ன பண்றது, அதான் எங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், சும்மா அதே பேச என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த பையன் சொன்னா அதையும் உணர்வு புரிஞ்சுக்கணும். பாவம் நம்ம சொல்றது அந்த உணர்வு அந்த பையனுக்கு புரியலையோ, வேற மாதிரி சொல்லணுமோன்னு எடுத்துக்கணும் போல. புரியுதோ?